மஞ்சாரி காட்டுக்குள்ள சேம்பன் குரங்கு அப்புறம் அம்பு அணில் ரொம்பவே நக்கல் பிடிச்ச விலங்குகள். ஒரு சமயம் அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப, செம்பா, நீ அங்க ஏதாவது பாத்தியா? இது நம்ம மதி காக்காவோட கூடு தானே? காக்காவும் குருவியும் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர். என்ன அப்படியா? இது எப்பத்துல இருந்து? செம்பா, இப்ப நீ இந்த காட்டுல இருக்கிறது இல்லையா, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்படி இது உண்மைன்னா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சரி வா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் காக்கா கூடுக்குள்ள இருக்கிற முட்டைகளை மரத்தோட பொந்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருச்சுங்க. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. சரி வா, அந்த காக்கா இருக்க கூடுக்கு நம்ம போவோம். சரி அம்பு, சரி வா போகலாம். அம்பும் சேம்பும் மாதா காக்கா கூடு கிட்ட போச்சுங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாதா காக்கா அந்த கூடு கிட்ட வந்துச்சு. செம்பா, மாதா காக்கா இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாரு, இதுக்கப்புறம் தான் வேடிக்கையே. அங்க பாரு, மாதா காக்கா கூடுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஓ, என்னோட முட்டைகள்! என்னோட கூடுக்கு யார் வந்தது? யார் வந்து என் முட்டைகளை திருடிட்டு போனது? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அப்ப அந்த மாதா காக்கா கிட்ட சொல்லிச்சுங்க, ஆமா, உனக்கு தெரியுமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னோட குயில் நண்பன் இந்த கூடுக்குள்ள நுழையறத பார்த்தோம். ஓஹோ, அந்த குயில நான் நம்பினா அது என்னையே ஏமாத்திடுச்சா? இன்னைக்கு அதோட திமிர நான் அடக்குறேன். இன்னைக்கு நாள் இன்னும் பாக்கி இருக்கு. வா போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லனா வா, நம்ம சண்டையை ஊட்டி விடுவோம். வா சீக்கிரம் போலாம். என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என் முட்டைகளை திருடிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னோட முட்டைகளை சீக்கிரமா கொடு. முட்டைகளை திருடுனா? நானா? ஆமா, அது நீதான். எனக்குன்னு நான் கூடு வச்சுக்கிறதே இல்ல. உன்னோட கூடுகள்ல தானே நான் முட்டையிடுவேன். பொய்யெல்லாம் சொல்லாத, நீதான் என் முட்டைகளை திருடி இருக்க. ஏய் செம்பா, அங்க பாரு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல சேம்பன் அப்புறம் அம்புனால குயிலும் மாதா காக்காவும் மறுபடியும் எதிரிகள் ஆயிட்டாங்க. இது போல ஒரு நாள் சேம்பனும் அம்புவும் நதியை கடந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க. காக்காவுக்கும் குயிலுக்கும் நடந்தது சண்டை. அத பார்த்து ஜாலியா ஜாலியா இருந்துச்சு. காக்காவுக்கும் குயிலுக்கும் சண்டை வந்துச்சு. ஜாலி 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 ஜாலி, ரொம்ப ஜாலி. ஜாலியோ ஜாலி, ஜாலியோ ஜாலி. அட இங்க பாரு, நம்ம கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்ப பாட்டே நின்னு போச்சே. கிராமத்தோட அழக ரசிச்சுக்கிட்டே அவங்க நடந்து வந்தாங்க. அப்பதான் அந்த எதிர் வீட்டுல அவங்க ஒரு பறவை கூண்ட பார்த்தாங்க. அதுல பழுத்த மாம்பழம் இருந்தது. ஹே அம்பு, கொஞ்சம் நில்ல. அங்க பாரு, அங்க பாரு, அந்த கூண்டுக்குள்ள எனக்கு பிடிச்ச பழம் இருக்கு. நாக்கெல்லாம் ஊறுதே. வா, நம்ம அத கூட திறந்து அதுக்குள்ள இருக்க மாம்பழத்தை எடுக்கலாம். சேம்பனோட உதவியால விடுதலையான கிளிகள் சேம்பன் அப்புறம் அம்பு பின்னாடியே பறந்து போச்சுங்க. எவ்வளோ இனிப்பான பழம். ஏ சேம்பா, சீக்கிரம் வா, காட்டுக்கு போவோம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இது நம்ம காடு கிடையாது. அப்ப நம்ம விளையாட்டை விளையாடணும். அப்புறம் நம்ம இங்க வகையா மாட்டிப்போம்.
அது கிராமமோ இல்ல காடோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். அப்படி இல்ல செம்பா, காடுங்கிறது நம்மளோட வீடு. அங்க நமக்கு சுதந்திரம் இருக்கு. அங்க நம்மள யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனா கிராமம், அட பயப்படாத, நாம போகலாம். என்ன இது, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்களை விட்டுடுங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல செம்பா. மனிதர்களுக்கு நம்ம பாஷை புரியாது. 2 கிளிகளும் ஒரு மரக்கிளைகள் மேல உட்காந்து நடந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க தான் நம்மளுக்கு உதவி செஞ்சது. ஆமா, நம்ம தான் அதுக்கு உதவி பண்ணணும். அவங்கள நம்ம எப்படி காப்பாத்துறது? நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். வா போய் பார்க்கலாம். மாதா காக்கா, எங்களுக்கு உதவி பண்ணு. எங்க நண்பர்கள் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய். நீங்கெல்லாம் யாரு? அப்புறம் என்ன விஷயம்? ஒரு மனுஷன், எங்க நண்பன் குரங்கு, அப்புறம் அணில வலை போட்டு புடிச்சிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள காப்பாத்துறோம். அவங்க எந்த பக்கமா போயிருக்காங்க? எங்க பின்னாடியே வாங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்குள்ள வரமாட்டோம். தயவு செஞ்சு விட்டுடுங்க. செம்பா செம்பா, நீ எவ்வளவுதான் பேசினாலும் மனிதர்கள் நம்ம பாஷையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏய் காக்கா, இருந்து போங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க, போங்க. முதல்ல போங்க இங்க இருந்து. கடவுளே, அப்பாடி தப்பிச்சிட்டோம். அது சரிக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உணவை தேடி எப்பவுமே இந்த கிராமத்துக்கு வருவேன். மாதா காக்கா, நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையே சொல்றோம்க்கா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நாங்க தான் உங்க முட்டையை எடுத்து மறைச்சு வச்சோம், பொய் சொல்லிட்டோம். அது நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் உணர்ந்தேன். இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு உதவி செஞ்சது நான் கிடையாது. எங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க? அதுவும் அந்த கிளிங்க தான். அந்த கூண்டுக்குள்ள நாங்க அடப்பட்டு இருந்தோம். நீங்க தான் திறந்து விட்டீங்க. நீங்க தானே எங்களை காப்பாத்துனீங்க. நாங்களும் உங்களுக்கு எங்க நன்றி கடனை செய்யணும்ல. நாங்க நிறைய தப்புகளை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட திமிருத்தனம் தான். இதுக்கப்புறம் நாங்க யாருமே கஷ்டப்படுத்த மாட்டோம். இது போல மாதா காக்கா அப்புறம் அந்த 2 கிளிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு சேம்பன் அப்புறம் அம்பு அவங்களோட காட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வரும்போது சேம்பன் திருடிட்டு வந்த கேப்ப அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் மறக்கல. ஒரு காட்டுல ஒரு யானையோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் அவங்களோட 2 யானை குட்டிங்களும் சேர்ந்ததுதான் அந்த குடும்பம். அந்த குட்டிகள்ல சின்னவன் பெரிய குட்டி குறும்பனா இருந்தான். ஒரு நாள் அந்த யானை குடும்பம் காட்டுல இருக்கிற நதியில குளிக்க வந்துச்சு. குளிக்கிறதுக்கு நடுவுல அந்த குட்டியான ஏகப்பட்ட குறும்புகள் பண்ணிட்டு இருந்துச்சு. மகனே, ஆத்துல தண்ணி அதிகமா இருக்கு, பார்த்து. ஆமா ஆமா, கொஞ்ச நாளாவே உன்னோட குட்டி குறும்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. குட்டி குறும்பா, ஒழுங்கா எங்கேயாவது நின்னு குளிடா. அந்த சமயத்துல நதியோரமா இருந்த மரத்துல
ஒரு சின்ன குருவி உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அந்த யானைக்குட்டியோட குறும்புகள் எல்லாத்தையும் அந்த சின்ன குருவி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்கு அதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அட, அந்த யானைக்குட்டியோட விளையாட்டு பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. யானைக்குட்டியோட நட்பு வச்சுக்கணும்னு அந்த சின்ன குருவி ஆசைப்பட்டுச்சு. நீ விளையாடுறத பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ பெரிய கெட்டிக்காரன் தான். நம்ம நண்பர்களா இருக்கலாமா? நம்ம நண்பர்களா இருக்கலாமா? அப்படி கேட்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நான் ஒரு யானைக்குட்டி. கரையில வாழுற மிருகங்களிலே ரொம்ப பெரிய உயிரினம் நான் தான். ஆனா நீ ஒரு சாதாரண சின்ன பறவை. நமக்குள்ள எப்படி நட்பா இருக்க முடியும்? ஓ, விஷயம் அப்படி போகுதா? நான் உன் மேல இருக்க அன்பால தான் அப்படி கேட்டேன். தப்புனா மன்னிச்சிருப்பா. யானைக்குட்டியோட நட்பு வச்சுக்க முடியாம பாவம் அந்த சின்ன குருவி மனக்கவலையோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அகங்காரியா இருந்த அந்த குட்டியான மறுபடியும் குறும்புகளை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி குளியலை முடிச்சிட்டு அவங்க காட்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க. போகிற வழியில ஒரு கரும்பு தோட்டத்தை அந்த யானைக்குட்டி பார்த்துருச்சு. அப்பா அம்மாவுக்கு தெரியாம பதுங்கி அவ அந்த கரும்பு தோட்டத்துக்கு இடையில மறைஞ்சிட்டா. இதெல்லாம் தெரியாம மற்ற 3 பேரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டோன்ற எண்ணத்தோட அந்த யானைக்குட்டி கரும்பு தோட்டத்துல இருந்து கரும்புகளை உடைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன ஒரு இனிப்பு! நல்ல ருசியா இருக்கே. நான் இங்க வந்தது ஒரு அதிர்ஷ்டம் தான். அங்க இருந்த கரும்பு செடிகளை அவன் ஒன்னொன்னா உடைச்சு போட்டுட்டு அதுல சிலைத சாப்பிடவும் செஞ்சான். ஐயோ, வேட்டைக்காரனை திடீர்னு பார்த்த குட்டியான அந்த கரும்பு தோட்டத்தை விட்டு ஓடிருச்சு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க! யாராவது என்ன காப்பாத்துங்க! காப்பாத்துங்க என்ன! அவன் பயத்துல கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். வழி தவறி எங்கேயோ போன யானைக்குட்டி வழி அறியாம தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தேம்பி அழுதுகிட்டே இருந்தான். ஐயோ, என்னோட அப்பாவும் அம்மாவும்! நான் இப்ப எங்க போவேன்? அம்மா, அம்மா! ஆனா அந்த நேரத்துல அந்த சின்ன குருவி குட்டி யானையோட அழுக சத்தத்தை கேட்டுருச்சு. அந்த இடத்தை நோக்கி பறந்து வந்தா. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்த யானைக்குட்டிய அவ பாத்துட்டா. குட்டியானே, நீ எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? நான் வழி தவறி வந்துட்டேன். எனக்கு எங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும். நீ எப்படி இங்க வந்த? நான் உன் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருந்தேன். காரணம், உனக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அகங்காரம் தான் ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். நீ ஏன் கூட வந்துரு. நான் உன்னை உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். அந்த குருவி முன்னாடி போய்கிட்டே இருந்தா. வழி காட்டிக்கிட்டே போனா. குட்டி யானையும் குருவிய பின்தொடர்ந்தே போச்சு. அப்படி அந்த சின்ன குருவி அந்த குட்டி யானைய அவங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருச்சு. செல்லம், நீ இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட? அம்மா, நான் வழி தவறி போயிட்டேன். இந்த குருவி தான் என்ன காப்பாத்துச்சு. பெரியவன் சிறியவன்னு
யாரையும் தரக்குறைவாய் எடை போடக்கூடாது. ஆபத்து நேரத்தில் உதவி செய்கிறவன் தான் நிஜமான நண்பன். என்னோட அகங்காரம் தான் என்ன ஆபத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. குருவி, கடைசியில நீ தான் என்ன காப்பாத்துன. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம இனிமே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அகங்காரம் ஆபத்தானது, அன்புதான் மிகப்பெரிய விஷயம். அன்பா இருக்கவங்களுக்கு தான் நட்பா பழக முடியும். புல்லானி காட்டுல முட்டுப்பாறையோட தாழ்வாரத்துல அழகான ஒரு பூந்தோட்டம் இருந்துச்சு. அங்க பல நிறங்கள்ல பூக்களும் செடிகளும் இருந்ததால அந்த இடமே அழகா இருந்துச்சு. அதனால ஏராளமான சின்ன சின்ன உயிரினங்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு வெட்டுக்கிளியும் இருந்துச்சு. சரியான சோம்பேறியாவும் தூங்கு மூஞ்சியாவும் இருந்தான் அவன். நண்பர்களே, எதுக்காக நீங்க எப்பவுமே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரெஸ்டே தேவையில்லையா? இங்க பாரு நண்பா, எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காம வேலை பண்ணோம்னா மழைக்காலம் வறண்ட காலம் வரும்போது அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். இந்த வாழ்க்கையை நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நீங்களாம் சரியான முட்டாள்களா இருக்கீங்களே. வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க நண்பர்களே, அப்பப்ப கிடைக்கிறத அப்பப்பவே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இப்படி சேர்த்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? எல்லா காலத்துலயும் இவ்வளோ சுலபமா தேன் கிடைக்காது நண்பா. மழைக்காலம் வறண்ட காலத்துல தேனும் பொடியும் கிடைக்காம வரும்போது இப்ப நம்ம பார்த்து சேமிச்சு வைக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும்ல. அது எல்லாத்தையும் தேன் எடுக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, அந்த வெட்டுக்கிளி சொல்லிட்டு போனதை நீங்க கேட்டீங்களா? கேட்டுட்டேன். அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுற வேண்டியதுதான். நல்ல காலத்துல உணவு சேமிச்சு வச்சாதான் மழை காலம் வறட்சி காலம்னு வரும்போது நம்ம பட்டினி கிடக்காம தப்பிக்க முடியும். அந்த வெட்டுக்கிளி ரொம்ப அகங்காரத்தோட நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு என்னைக்கும் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கிடைச்சா மட்டும் போதும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கான பலனை வறண்ட காலம் வரும்போது அவன் அனுபவிப்பான். ஆமாமா, சோம்பேறிங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு நொண்டி சாக்க சொல்லி தப்பிச்சிருவாங்க. வறட்சி காலம் வரும்போது அவன் சரியான பாடம் கத்துப்பான். கடைசியில நல்ல காலம் மாறி போச்சு, வறட்சி காலம் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்த அந்த வெட்டுக்கிளி ஆச்சரியமும் மனசுல நிம்மதியும் கிடைச்சது. அவங்க கிட்ட கொஞ்சம் உணவு கேட்கலாம்ல. அதனால அவன் முதல்ல தேனீ கூட்டம் பக்கத்துல போய் நின்னான். நண்பர்களே, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க இல்லையா? ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆமா, நீ எதுக்காக இப்போ எங்களை தேடி வந்திருக்க? என்னால இந்த பசி கொடுமையை பொறுத்துக்கவே முடியல. உங்களால எனக்கு உணவு கொடுக்க முடியுமா? நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கொஞ்சம் உணவுகள் தான் எங்ககிட்ட இருக்கு. அதுதான் இங்க இருக்கு. அது எங்களுக்கே பத்தாது. நீ தான் சும்மா பாட்டு பாடி நடந்துட்டே இருப்பல்ல, அப்படியே பாட்டு பாடு, உன்னோட பசி அடங்கிரும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுப்பா. தேனீங்க கிட்ட இருந்து உணவு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த வெட்டுக்கிளி ரொம்ப கவலையோடு நடக்க ஆரம்பிச்சது. அவன் நேரா அடுத்தது எறும்புங்க கிட்ட போனான். நண்பர்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது. உணவு ஏதாவது இருக்குதா? நீங்க சாப்பிட்ற உணவை கொஞ்சமா எனக்கு கொடுத்து உதவி பண்ணுங்களேன். சரி, உனக்கு நாங்க கொஞ்சம் உணவு தரோம். உன்னோட நிலைமைய பார்க்கும்போது நாங்க உனக்கு உதவி செய்யறோம். இதுல இருந்து இனிமேலாவது நீ இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். என்ன புரிஞ்சதா?
ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு கருப்பட்டி வியாபாரி இருந்தான். கருப்பட்டி தயாரிச்சு ரொம்ப தூரத்துல இருக்கிற சந்தையில போய் வித்துக்கிட்டு இருந்தான். அதுல கிடைக்கிற காசு பணத்தை வச்சுதான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு காட்டு பாதையை கடந்துதான் அவன் தினமும் சந்தைக்கு போய்கிட்டு இருந்தான். ஒரு நாள் வியாபாரம் எல்லாம் முடிச்சிட்டு அந்த வியாபாரி சந்தையிலிருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அப்ப அவன் ஒரு குறுங்காட்டுக்கு பக்கத்துல வந்ததும் என்ன இங்க ஒரு சாக்கு மூட்டை கிடக்கு, அதுவும் அசையுது. அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்கு? அந்த வியாபாரி அந்த சாக்கு மூட்டைக்கு பக்கத்துல போனதும் அதுக்குள்ள ஒரு அழுக சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஐயா, ஐயா, யாராவது என்னை காப்பாத்துங்களேன், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? சரி, நீ யாரு? அதுக்குள்ள போய் எப்படி நீ மாட்டிக்கிட்ட? நான் ஒரு முதலை, என்னை ஒரு வேடன் தந்திரமா பிடிச்சி இதுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கான். என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? நீ ஒரு முதலையாச்சே, உன்னை நான் காப்பாத்துனா நீ என்ன பிடிச்சி தின்னுடுவியே? சேச்சா, அப்படிலாம் இல்லை, நான் உன்னை பிடிச்சி சாப்பிட மாட்டேன். நீ என்னை காப்பாத்துனா அதுக்கு கைமாற கண்டிப்பாக செய்வேன். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? சொல்லு. நீ தாராளமாக என்னை நம்பலாம். அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறேன். முதலையோட வார்த்தையை நம்பின அந்த வியாபாரி அந்த சாக்கு பையோட கட்டை அவுத்து அந்த முதலையை காப்பாத்தினான். அப்பா, தப்பிச்சிட்டான்ப்பா ஒரு வழியா. கண்டிப்பாக இதுக்கு நான் உங்களுக்கு கைமாறு செய்வேன். ஆனால் எனக்கு இப்போ பயங்கரமாக பசிக்குது. நான் இப்போ எதையாவது சாப்பிட்லன்னா அப்புறம் செத்தே போயிடுவேன். தற்சமயம் நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்றேன். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை. உன்னை காப்பாத்தின என்னையே சாப்பிட்றேன்னு சொல்றியா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்னோட சாப்பாடு. சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம். சரி. அப்பதான் அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பாம்பு கிட்ட 2 பேரும் சேர்ந்து சந்தேகத்தை கேட்டாங்க. முதல்ல சொன்னதுதான் சரி, நீ அந்த முதலைக்கு தான் இறை. சேச்சே, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம இன்னொருத்தர்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உன்னை பிடிச்சி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு குள்ள நரி கிட்ட போய் அந்த சந்தேகத்தை கேட்டாங்க. நீங்க 2 பேரும் சொன்னதுல விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, அது நியாயமா சொல்லணும்னா பசியோட இருக்கிற முதலைக்கு உணவை சாப்பிட்றதுக்கு முழு உரிமை இருக்குது இல்லையா? நீங்க சொல்றது எதுவுமே சரியில்லை. காப்பாத்த வந்தவனையே சாப்பிடுறது நியாயம் கிடையாது. அப்போ அந்த வழியா ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுடைய அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்க அவங்க முடிவு பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சொன்னதை தான் இந்த மனுஷனும் சொல்ல போறான் பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் உன்னை தின்னுடுவேன். உங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்த முழுசா நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா உங்க 2 பேருக்கும் என்னால ஒரு நல்ல தீர்ப்பை சொல்ல முடியும். சொல்லுங்களேன், முதல்ல என்ன ஆச்சு? நான் சந்தைக்கு போயிட்டு இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். அதை அப்படியே கொஞ்சம் நடிச்சு காட்டப்பா. தோ இப்படிதான். இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல முதல்ல எங்க எப்படி இருந்துச்சுன்னு ஒன்னும் சொல்லவே இல்லையே, அதான் புரியல. அத கொஞ்சம் நடிச்சு காட்ட. முதல்ல நான் அந்த சாக்கு பைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தேன். மாட்டிக்கிட்டு இருந்தியா? என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. முதலையே அது எப்படின்னு கொஞ்சம் தெளிவா பண்ணி காட்டேன். இந்த மாதிரி தான் இது உள்ள இப்படி இருந்தேன். அப்படியா? இப்படிதான் இது சாக்கு மூட்டைக்குள்ள இப்படி கடந்துச்சா? அப்படியா? அப்ப என்னோட சந்தேகம் இதுதான். சாக்கு பை அப்போ திறந்தா கடந்துச்சு? இல்லப்பா, அது வெளி பக்கம் கட்டி வச்சிருந்தாங்க. அத எப்படி கட்டி போட்டிருந்தாங்க அது தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. இப்பதான் எனக்கு விஷயமே முழுசா புரிஞ்சது. இந்த கோணி பைக்குள்ள முதல்ல அப்படியே கிடக்கட்டும்.
இது உள்ளே அந்த முதல கடந்து அப்படியே இருக்கட்டும். காப்பாத்தினவனை கொன்னு தின்றது நியாயமே கிடையாது. என் உயிரை காப்பாத்தினவங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். காப்பாத்தினவங்களை பிடிச்சு தின்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை.